இந்த தீவின் ஒவ்வொரு மூலையிலும் மறைந்திருக்கும் ரகசியங்கள் சிலரின் உயிரை கூட வாங்கும். கொழும்பு காலிமுகத்திடலில் உள்ள ஒரு சொகுசு ஹோட்டல். இங்கே தொழிலதிபர் சேகர் மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டிருந்தார். சிஐடி அதிகாரி ஆகாஷ் அறையை ஆராய்ந்த போது எழுதப்பட்ட ஒரு காகிதம். இது சாதாரணம் அல்ல. சந்தேகம் திரும்பியது சேகரின் பங்குதாரர் வினய் மீது. நான் பயந்து ஓடிவிட்டேன் என்ற அவன் வார்த்தைகள் ஆகாஷை மேலும் சந்தேகிக்க. அதே நேரத்தில் குளிர் நிறைந்த நுவரெலியாவில் மென்பொருள் பொறியாளர் அஜய் மரணமடைந்திருந்தார். நீல நிற கண்ணாடி துண்டுகள், ஜன்னல் ஓரத்தில் ட்ரோன் தடயங்கள். இது சாதாரண கொலை இல்லை. இந்த குளிரான இடத்தில் ஏன் 16 டிகிரி? விக்ரமின் கேள்விக்கு ராகுல் மௌனமாக இருந்தான். அதுவே அவன் குற்றத்தை உறுதி செய்தது. ரிமோட் ட்ரோன், விஷ ஊசி, நவீன தொழில்நுட்பம் ஒரு உயிரை வாங்கியிருந்தது. இரு கொலைகளுக்கும் ஒரே தொடர்பு. யாழ்ப்பாணத்தில் மறைக்கப்பட்ட ஒரு ரகசிய டிஜிட்டல் டேட்டா. 7-10-11 இலங்கையின் வரைபடத்தில் அந்த ரகசிய இடத்தை குறிக்கும் குறியீடு. இந்த எல்லாவற்றுக்கும் பின்னால் ஒரு பிரபல மருத்துவர், டாக்டர் கௌதம். நீல நிற ஸ்பை கிளாஸ், கொலையை நேரலையில் பார்க்க கௌதம் பயன்படுத்திய ஆயுதம். கண்டி நோக்கி தப்ப முயன்ற கௌதம் சிஐடி ஆகாஷ் மற்றும் விக்ரம் கைகளில் சிக்கினான். இலங்கையின் எந்த மூலையில் குற்றம் நடந்தாலும் சிஐடி ஆகாஷ் and விக்ரம் கண்களில் இருந்து தப்பிக்க முடியாது. இதன் தொடர்ச்சி வேண்டும் என்றால் ஸ்வீட் ஃபீலிங்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோவை லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. Please subscribe.